ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சம்மர் மந்த்ஸை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் வந்து நான் டிடபிள்யூஎல்னால் என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம வந்து டிடபிள்யூஎல்னால் என்ன, ஃப்ளாக் சிஸ்டம்னால் என்ன, ஒர்க்கிங் ஜோன் என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம டிடபிள்யூஎல்னால் என்னென்னு பார்ப்போம். டிடபிள்யூஎல்னால் வந்து தெர்மல் ஒர்க் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் ஹாட்டான என்விரான்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும், ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு எவ்வளோ ஒர்க் லோடு வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து டிடபிள்யூஎல் நமக்கு சொல்லும். டிடபிள்யூஎல் வந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு எப்படி கொடுக்குது அப்படின்னா, அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறம் விண்ட் ஸ்பீட். ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸையும் வந்து டிட்டர்மைன் பண்ணி ஒரு டிடபிள்யூஎல் வேல்யூவை கொடுத்து நமக்கு இந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ ஒர்க் லோட் எடுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த டிடபிள்யூஎல் வந்து நமக்கு சொல்லும். இந்த டிடபிள்யூஎல் வேல்யூ வந்து வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. இந்த டிடபிள்யூஎல்லை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு டிடபிள்யூஎல் மானிட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மானிட்டர் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ டிடபிள்யூஎல் வேல்யூ அதிகமாக வந்தால் நம்ம வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். அதுவே டிடபிள்யூஎல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் ஒர்க் பண்ணணும். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு டிடபிள்யூஎல் சார்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ட்டை வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இந்த சார்ட் பிரகாரம் தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிரேக் எடுக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் பாடியை அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ டிடபிள்யூஎல் வந்து 140 to 220 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் இருந்ததுன்னா நமக்கு க்ரீன் ஜோன் அர்த்தம். அதுவே 115 to 140 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் இருந்ததுன்னா நமக்கு ஆம்பர் ஜோன் அர்த்தம். அதுவே 115 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கீழே இருந்ததுன்னா நம்ம ரெட் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிடபிள்யூஎல் வேல்யூ வந்து எந்த ஜோனில் வருது அப்படின்ட்டு நம்ம இந்த சார்ட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஹைட்ரேஷன் ஷெடியூலும் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னும் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லலாம். இதுதான் வந்து ஒர்க்கிங் ஜோன். ஸோ இந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளாக் வச்சுருப்போம். இப்போது க்ரீன் ஜோன்னா க்ரீன் ஃப்ளாக் இருக்கும், ஆம்பர் ஜோன்னா அந்த கலரில் ஒரு ஃப்ளாக் இருக்கும். ஆம்பர்னால் ஒன்றும் இல்லை, எல்லோ ஆர் ஆரஞ்சுன்னு சொல்லலாம். ரெட் ஜோனுக்கு ரெட் ஃப்ளாக் இருக்கும். ஸோ எந்த ஜோன் வருதோ அந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளாகை வந்து ஒர்க் சைட்டில் ஹைட்டில் வந்து நம்ம ஹாய்ஸ்ட் பண்ணிடணும். ஸோ அந்த ஃப்ளாகை பார்த்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் தெரியும், ஸோ இந்த ஃப்ளாக் தான் போகுது, நம்ம வந்து இவ்வளோ ஹைட்ரேட் பண்ணணும் நம்ம பாடியை அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ பிரேக் எடுக்கணுன்ட்டும் அவங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் ஷெடியூலை வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஜோன், அப்புறம் ஃப்ளாக் சிஸ்டம். இப்போ வந்து நம்ம டிடபிள்யூஎல் எப்படி மெஷர் பண்ணுறது, அதோட டிடபிள்யூஎல் மானிட்டர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து டிடபிள்யூஎல் மானிட்டரை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பெட்டியில் தான் வரும் அந்த டிடபிள்யூஎல் மானிட்டர். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு செக்யூர்டாக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிடபிள்யூஎல் மானிட்டர் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து டிடபிள்யூஎல் மானிட்டர். அனிமோமீட்டர் நல்லா சுற்றுது பாருங்கள். நான் வீடியோ எடுக்கும்போது பயங்கர காற்று. ஸோ நான் ஒன்று அந்த பார்ட்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ லேட்டரில். ஸோ இந்த பாக்ஸோட நமக்கு ஒரு ட்ரைபாடும் வரும், ஸ்டேபிளாக நிறுத்தி வச்சு எடுக்கிறதுக்காக. ஸோ ட்ரைபாடை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஒரு 3 to 4 feet வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 inch ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து டைரெக்டாக அந்த டிடபிள்யூஎல் மானிட்டரை ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இவ்வளோ தான், டிடபிள்யூஎல் மானிட்டரை ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் ட்ரைபாட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரீடிங் எடுக்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு கேபிள் இருக்குது, நம்ம டிடபிள்யூஎல் மானிட்டரில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி சிஸ்டமில் வந்து நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ நான் என்விரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த டிடபிள்யூஎல் மானிட்டரை 360 டிகிரியில் எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லாமல் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சென்சார்ஸை பற்றி பார்த்துருவோம். இது வந்து கப் அனிமோமீட்டர். இதை நம்ம விண்ட் ஸ்பீட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு ஹியூமிடிட்டி சென்சாரும் டெம்பரேச்சர் சென்சாரும் இருக்குது. அந்த பிளாக் கலர் குளோப் மாதிரி இருக்கிறது வந்து காப்பரால் ஆனது. ஸோ டெம்பரேச்சர் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். டெம்பரேச்சர்லேயே வெட் பல்ப் அப்புறம் குளோப் பல்ப்னு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி உங்களை குழப்ப விரும்பலை. ஸோ அது வந்து நமக்கு டிடபிள்யூஎல் மீட்டரே வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுத்துரும், டிடபிள்யூஎல் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம எப்படி டிடபிள்யூஎல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ண உடனே டிடபிள்யூஎல்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். 2 மினிட்ஸ்க்கு அது வந்து சரௌண்டிங்ஸில் இருக்க டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு டிடபிள்யூஎல் வேல்யூவை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அந்த 2 நிமிஷம் டைமர் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதுதான் வந்து டிடபிள்யூஎல் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை வந்து நம்ம சார்ட்டு கூட கம்பேர் பண்ணி எந்த கலர் வருது, எந்த ஒர்க்கிங் ஜோடுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸில் என்னென்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அப்படின்ட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நமக்கு யூஏஇயில் அந்த அஃபிஷியலாக மிட் டே பிரேக் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ செப்டம்பர் 15 தான் அந்த மிட் டே பிரேக்குக்கு லாஸ்ட் டே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வெயில் படிப்படியாக குறைஞ்சிரும். டிடபிள்யூஎல் வந்து யூசேஜ் வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க் போகும். பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் அப்ராடில் என்னோடய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்ஸ், கமெண்ட்ஸ்லாம் போட்டு விடுங்க. நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். தேங்க்யூ.